Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. அதில் பச்சை கலரில் ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டு பார்த்தா புளிப்பாக இருக்குமா. இப்போ இதிலிருந்து தெரியுதா பானிபூரியை உண்மையிலேயே பெண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா, ஆண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா? இல்லை, அதை வீட்டமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். வாங்கிட்டு வந்து கொடுத்தா வாயில் ஊற்றியா விட்டாங்க. என்னங்க அது அநியாயமாக இருக்குது. அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, அவர் தான் ஏன் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு வீட்டம்மா மேலே பழிய போட்டுறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ஆகிப்போச்சு. இல்லை, கீரை வந்து எங்களுக்கு வைக்கவே தெரியாதான். கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, சென்னையில் கோயம்பேட்டில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, ஐயா மதுரையில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கீரை வந்து லோடாக இறங்குது. இதெல்லாம் யார் வாங்கிட்டு போகிறா? ஆடு மாடு வாங்கிட்டு போதா, இல்லை ஆம்பளை ஆளுக்கு தனியாக வாங்கிட்டு போய் அவங்களே ஆஞ்சி அவங்களே அவிச்சு அவங்களே சாப்பிட்றாங்களா? பெண்கள் வாங்காமல் எப்படிங்க இவ்வளவு கீரை வரும்? நம்ம வரும்போது கூட ஒரு சின்ன வேன் நிறைய கருவேப்பிலை போச்சு. ராஜா சார் கூட சொன்னாங்க, எவ்வளோ வாசனை அந்த ஆள் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்தாமல் எப்படிங்க இவ்வளவு இறக்குமதி ஆகும்? கீரை பாத்தி இருக்கும். இன்னொன்று கவனிச்சு பார்த்துக்கோங்க, ஹோட்டலுக்கு போதான் சொல்றாங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். கீரை இருந்ததா? இன்னைக்கு ஹோட்டலில் தானே சாப்பிட்டோம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதுங்கய்யா, அவங்க உங்களை ஏமாத்துறாங்கய்யா. ஆண்களுக்கு வேலையே எல்லாத்தையும் ஏமாத்துறதுதான். இப்போ கொஞ்சம் உயர்ந்து நடுவரை ஏமாத்துற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. என்ன பேச்சு, பயங்கரமான பேச்சு. கூட்டு குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பாவை நம்மளாம் விரட்டிட்டோமா, இவங்க வந்து அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு 5 நிமிஷம் நாங்கள் பேசினாலே எக்குன்னு வந்து பதில் சொல்கிறீங்களே. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவை விரட்டுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. எங்கே போச்சு? சொன்ன சாப்பாடு கிடையாதுமா. அதுதான் ஹோட்டலில் கீரை அவிச்சு தர்றாங்களா, போய் சாப்பிட வேண்டியதானே. சார், கொரோனா காலத்துக்கு அப்புறம் குடும்பமே தனித்தனியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளதுகளே தனித்தனியாக இருங்க, யாரும் கூட்டு சேராதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே அலசி ஆராய்ஞ்சதான் இப்பெல்லாம் இருக்கோம். ஆமாங்க, உறவு ஒன்று சேர்ந்துருக்குமோ எவ்வளோ பிரச்சனை. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? எங்கள் வீட்டில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சேர்ந்துக்கிடுவோம். சம்சாரம் அது மின்சாரத்தில் இதை யார் சொல்லுவா? லட்சுமி தானே சொல்லுவாங்க. அது ஒரு பெண் தானே நடுவர் அவர்களே. பிறகு ஆண் பெண் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்களா, வீட்டில் பிள்ளைகள்கிட்ட யார் பேசுறது, யார் பேசுகிறா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆணும் பெண்ணும் வேலைக்கு போயிடுறோம். 5 மணிக்கு 2 பேருக்குமே வேலை முடிஞ்சிருதுன்னு வைங்க. பெண் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 5:30க்கு வந்துடுவாங்க. அதிகபட்சம் 6 மணிக்குள்ளே அடிச்சு பிடிச்சி வந்துடுவாங்க. பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிள்ளையுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி சாப்பாடு கொடுத்து கதை பேசி பார்த்துக்குவாங்க. அதே 5 மணிக்கு வேலையை முடிக்கிற ஆண் எத்தனை மணிக்கு இங்கே வருவாங்க? 9:30க்கு வருவார் சாவகாசமாக. இப்போ தான் மகன் கேட்பான் அம்மாட்டம்மா, ஏதாவது கதை சொல்லேம்மா, நீ கதை சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்றும் கவலைப்படாதான், உங்கள் அப்பா 9:30க்கு வந்திருக்காரு, ஏன் லேட்டுன்னு கேட்போம். அவர் சொல்வார் பாரு ஒரு கதை, நாம் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். இவங்கெல்லாம் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவார்களாம். நாங்கள் பேசவே மாட்டோம், பிள்ளைங்களோட சண்டை போட்டு போயிடுவோம். எவ்வளோ பெரிய அறிஞர் மூவா அவர்களிடம் கேட்டார்கள். அவர் தமிழில் எல்லா இலக்கியத்தையும் மனப்பாடமாக படித்தவர். அவங்க மனைவிக்கு படிக்க தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு ஆழமான திருக்குறளை நீங்கள் உணர்ந்து படிக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனைவிக்கு படிக்க தெரியலையே, வருத்தமா இல்லையா? அதற்கு மூவா ஒரு பதில் சொன்னார், என் மனைவிக்கு திருக்குறள் படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவள் திருக்குறளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். அப்படித்தாங்க இன்னைக்கு பல பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு வேகமாக பேசுகிறார். இன்னைக்கு செஸ் போர்டு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். நிறைய இளைஞர்கள் வந்து செஸ் போர்டு பற்றிலாம் பேசுனாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், செஸ் போர்டை கண்டுபிடிச்சவன் தான் உலகத்தின் அதி புத்திசாலி நடுவர். ஏன்னா அதில் யானை இருக்குது, வீரன் இருக்கான், மந்திரி இருக்காங்க, எல்லாமே இருப்பாங்க, குதிரை இருக்குது. ஆனால் ராணிக்கு தான் அதிக பவரை கொடுத்திருக்கிறான் என்றால் ராணி எப்படி வேணா போகும், இப்படி போகும், அங்கிட்டு போகும். அவங்க கூட அப்படி பயந்து இருக்காங்களே. இல்லை, கடைசி நேரத்தில் ராணி தான் நம்மளை காப்பாற்றுன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்கய்யா. அந்த காலத்து செஸ்ஸை கண்டுபிடிச்சவங்க உள்ள பயங்கரமாக பேசுகிறாங்க. இந்திய பிரதமர் பார்த்தீர்களா, வேட்டி சட்டை போட்டு வந்திருக்காங்க. அவர் ராஜ்குமார் சார் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அவர் மட்டும்தான் செய்தி பார்த்துருக்காரு, நம்மெல்லாம் பார்க்கல. ஒரு வாரத்துக்குள்ள இந்திய ஜனாதிபதியாக, இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார்கள் இல்லையா, ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த திரௌபதி மர்மு. அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியப்படி சேலை கட்டி இருந்தார்கள். அவங்களும் கட்டியிருக்காங்கல்ல, பண்பாட்டை அவங்க காப்பாற்றுறாங்கல்ல. இவங்க பொம்பளை பிள்ளைங்க சட்டையில் எங்களுக்குள்ள ஓட்ட போட்டுட்டு அலைதான். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பேரே வச்சுருக்காங்கய்யா, புள்ளிங்கோ.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? புள்ளிங்கோ மண்டையெல்லாம் இப்படி குச்சி குச்சா நீட்டு இருக்கும். இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் தலையில் இப்படி வச்சுட்டு என்னடா குத்துதும் பாருல, அதை இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவுமே செந்தில் வச்சதை இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க வச்சுக்கிட்டு அதை முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு தெருவில் அலையுது. என்னன்னு கேட்டால் நாங்கள் தான் புள்ளிங்கோ. அதெல்லாம் பார்த்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படும். இதில் ராஜ்குமார் சாருக்கு ஒரு வருத்தம், நாங்கள் புஸ்தகத்தை வாங்கினால் நீங்கள் கோவப்படுகிறீர்கள். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுதான் உண்மை. புஸ்தகத்தை நீங்கள் வாங்குறதுனால நாங்கள் கோவமே பட மாட்டோம். சத்தியமாக சொல்கிறோம், ஆண்கள் தேவையில்லாத பழக்கத்துக்கு செலவழிப்பதை விட புத்தகத்துக்கு செலவழித்தீர்கள் என்றால் சந்தோஷப்படுகிற முதல் பெண் நாங்கள் தான் உங்கள் குடும்பத்தில். அதை படிக்காமல் வச்சுருக்கீங்களேன்றதான் வருத்தம். ஒரு அறிஞன் தாங்க எழுதுனா, ஒரு புத்தகத்தை எரிப்பதை காட்டிலும் வன்முறையானது வாங்கிய புத்தகத்தை படிக்காமல் அடுக்கி வைத்திருப்பது அப்படின்னா. அதை படிங்க ஏன்னு சொன்னால் அதுக்கும் கோவப்படுறாரு. இயற்கையை காப்பாற்றுவதுங்கிறது ஒரு பாரம்பரியம் தானே நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒரு வார்த்தையே வந்திருக்கு, எக்கோ ஃபெமினிசம், சூழலியர் பெண்ணியம் அப்படின்னு. சங்க இலக்கியத்தில் புன்னை மரத்தை தன் சகோதரின்னு ஒரு பெண் சொன்னாள் இல்லையா, அன்னையிலிருந்து மருது சகோதரர்களாக 2 மருது மரத்தை நேசித்த பெண்ணிலிருந்து இன்னைக்கு வங்காரி மாத்தா என்பவங்க ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? இயற்கையாகவே காடுகளை உருவாக்கியதற்காக அந்த பெண் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஊர்ல ஒரு ஆம்பளையும் சப்போர்ட் பண்ணல. இந்த பொம்பளை போய் காட்டை உருவாக்கிருமா, நம்ம நம்பிக்கிட்டு இருக்கணுமா? அப்ப அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹம்மிங் பேர்டுன்னு ஒரு கதை சொன்னாங்க. ஒரு காடு திடீர்னு தீப்பற்றி எரியுது, எல்லா விலங்குகளும் ஓடி போய் பாதுகாப்பான இடத்துல நின்றுச்சு. ஆனால் ஒரு ஹம்மிங் பேர்டு மட்டும் போய் அருவியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணியாக எடுத்துகிட்டு வந்து தெளிச்சது. எல்லா விலங்குகளும் சிரித்தது. இந்த ஒரு சொட்டு தண்ணியை வச்சு நீ எப்படி காட்டை காப்பாற்ற முடியும்? பதிலுக்கு அந்த குட்டி குருவி சொன்னதாம், என்னால் காப்பாற்ற முடியுதோ இல்லையோ, என்னை காப்பாற்றிய காட்டுக்காக ஒரு சிறு நன்றி கடனை நான் செய்துதான் தீருவேன் என்று சொன்னான். அதை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் ஓடி போய் காட்டை காப்பாற்றியது. இன்றைக்கு நான் ஒரு ஹம்மிங் பேர்டாக இருந்து தொடங்குகிறேன், நீங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறேன்னு சொன்னாங்க. அவங்க பாதையை பின்பற்றி எல்லாரும் வந்தார்கள். இன்றைக்கு கென்யா நாட்டிலே மிகப்பெரிய இயற்கை சூழலை அந்த அம்மா காப்பாற்றி இருக்காங்கன்னா பெண்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறோம். சிறுதானிய உணவு செஞ்சுட்டா நீங்க சாப்பிட்டுருவீங்க, அப்படிதானே? சொல்லி பாருங்களேன். எங்க இன்னைக்கு சிறுதானிய உப்புமாவா? ரொம்ப தப்புமா. தெரிச்சு ஓடி புரோட்டா சாப்பிடுதுங்க, போய் கட்டைக்கு புரோட்டா. ஏங்க 8 புரோட்டா சாப்பிட்ருக்கீங்க, எல்லா கோட்டையும் அள்ளி நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். பூரா வாக்கிங் போகிற இடத்துல பூரா போண்டா பஜ்ஜி சம்சா. 1 கிலோவை குறைச்சிட்டு 8 கிலோவை ஏற்றிட்டு வர்றீங்களே, உங்களுக்குலாம் வாக்கிங் எதுக்கியா? வீட்டிலே சும்மா கடந்திருந்தா செலவாவது மிச்சமாக இருக்கும். பாடா படுத்துறாங்க. மாடுலர் கிச்சன்மா, நாங்கள் மாடுலர் கிச்சன். நாங்கள் மாடுலர் அன்னைக்கெல்லாம் திரிச்சாங்களாம், அரைச்சாங்களாம். அன்னைக்கெல்லாம் ஆம்பளை காலையில் ஏற தூக்கி தோளில் வச்சுட்டு போனா அவங்களால போக முடியுமா? பைக்கையே வீட்டு வாசல்லேருந்து இறக்குறதுக்கு 8 பேரை கூப்பிட்றீங்க. ஏம்மா கொஞ்சம் இறக்கி விடு. நிறைய ஆம்பளையாளுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியலையா? மனைவியை கூப்பிட்றாங்க, இதை 2 எத்துன்னு. அவங்க இவர் மேலே உள்ள கோவத்தை எல்லாம் அதில் வச்சு ஓட்டுறது, எத்தி வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுது. அங்கே ரிட்டன் மேனேஜர் அம்மா எத்தி விடும் போல் இருக்கு. என்ன சிற்பக்கலை பற்றியெல்லாம் பேசுகிறார் பாருங்களேன், பெரிய சிற்பி இவர். ஜல்லிக்கட்டு பார்த்தீர்களா? ஆண்கள் தானே வாடி வாசலில். நீங்கள் என்னைக்கு போய் நின்னீங்க வாடி வாசலில்? என்னைக்காவது நீங்கள் சர்பத்து குடிக்கவாது போய் நின்றுருக்கீங்களா? அந்த பக்கம் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக உட்காந்து டிவியில் பார்த்துட்டு, ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது வேண்டுமானாலும் ஆண்களாக இருக்கலாம். இன்னைக்கு மதுரையிலையும் அலங்காநல்லூரிலும் நிறைய ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பது எங்கள் வீர தமிழச்சிகளாக இருக்கிறார்கள். யோக தர்ஷினின்னு ஒரு 16 வயசு பொண்ணு முத்துக்கருப்புன்னு ஒரு காளையை வளர்த்து அம்பிட்டு பிரைஸ் தள்ளிட்டு போதியா? அடக்க முடியாத காளையை வளர்ப்பதே நாங்கள் தான். அதனால தான் உங்களால் அதை அடக்க முடியல, அதை தெரிஞ்சுக்கோங்க. வீட்லேயும் அடக்க முடியல, வெளியிலையும் அடக்க முடியல. அப்ப அடங்கி அமைதியா இருக்கணும். அதைத்தாமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த விருந்தோம்பல் பற்றி பேசுனீங்களே, வர்றவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது மட்டும் விருந்தோம்பல் இல்லை. ஒரு உணவை வியாபாரமாக வைத்திருந்தா கூட அதுல தர்மம் பார்க்கிறார்கள் பாருங்க. இதே கோயம்புத்தூர் பக்கத்துல வடிவேலாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்லங்க, அங்க ஒரு அம்மா இருக்காங்களா, கமலாம்பாள். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் 1 இட்லி 1 ரூபான்னு விற்று கொண்டு இருக்கிறார்கள் என்றால், வியாபாரத்தில் தர்மம் பார்க்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் வியாபாரத்தில் கூட தாய்மையை உணர்த்தி கொண்டிருக்கிற பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதுதாங்க எங்க பெண்ணினுடைய சிறப்பு. வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க. தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா யார் சொல்லி கொடுக்குறா?
குலதெய்வம் கோயிலுக்கு யாருங்க நினைவுபடுத்துவா? யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் பணம் எடுத்து வைப்பாங்க. ஏதாவது அபசகுணமாக நடந்துருச்சுன்னு வைங்க, குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம இன்னும் போகலைங்க, ஆடி மாதம் வந்துருச்சு, அமாவாசை கடந்துருச்சு, நம்ம போகலை, அதனால தான் சாமி கோபத்தில் இருக்கு, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு இணைக்கிற பாலமாக குலதெய்வத்தின் சக்தியாக வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க இருக்கிறாங்க. பயங்கரமாக பேசுறீங்க ஐயா. ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேங்கய்யா. இந்த கோவை மாவட்டத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குதுங்கய்யா. ஒரு வாய்வழி இலக்கியம், 500 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட இலக்கியம் அண்ணன்மார் கதை. 500 வருஷமா, அது 19 நாள் ஒரு கிராமத்தில் 2 அண்ணன் தம்பி வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது பதிவு செய்யப்படவே இல்லை. ஆனால் பெரண்டா என்கின்ற கனடாவிலிருந்து வந்த பொம்பளை ஓலப்பாளையத்தில் தங்கி 2 ஆண்டுகள் தங்கி இருந்து அந்த அண்ணன்மார் கதையை பதிவு செய்து அதை தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையாக ஒப்படைத்து அதன் பின்னால் கலைஞர் அவர்கள் அதை படமாக எடுத்து இன்னைக்கு புத்தகமாக கோவை மாவட்டம் மட்டுமல்ல உலக தமிழர்களே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மரபு சார்ந்த எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் எங்கள் பெண்கள் தான் என்று சொல்லி விவேகானந்தர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்கய்யா. இந்த உலகத்தின் பல நாடுகளை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சது. பிரிட்டிஷ் எந்த நாடுகளெல்லாம் ஆட்சி செஞ்சதோ அந்த நாடுகள் எல்லாம் ஆங்கில நாகரிகத்துக்கும் ஆங்கில பண்பாட்டுக்கும் ஆங்கில மொழிக்கும் அடிமையாகி போனார்கள். ஆனால் இந்திய தேசத்தை 200 வருடம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனாலும் கூட எங்கள் பண்பாட்டின் மேல் எங்கள் பாரம்பரியத்தின் மேல் அவர்களால் கை வைக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் பாரம்பரியமும் எங்கள் பண்பாடும் எங்கள் இந்திய தேசத்தின் தாய்மார்களின் கைகளில் இருக்கிறது என்று விவேகானந்தர் சொன்னார். இன்றைக்கும் அது எங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்மார்களுக்கு உற்சாகம் தாங்கலை. வீட்டில் தான் நம்மளை அடக்குனாங்கன்னு கண்டோம். இந்த மேடை என்ன ஆச்சு இன்னைக்கு? கவிதா ஜவஹர் சும்மா சான்றுகளை எடுத்து கொண்டாந்து போட்டு 1-2 இல்லை, ஒரு வண்டி போட்டு நம்மளை மிரட்டி அவங்க ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும்ல. இப்போ இதுக்கு என்ன செய்யறது? ராஜா வாங்க. கொஞ்சம் பயமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு. உங்களை பார்த்து இல்லை, அந்த பக்கத்தை பார்த்து. ஏன்னா ஒரு பைக்கை அப்படி எத்தினாங்கன்னா அது விழுந்துருமா. வீட்டில் பைக்கை நம்மளால் இறக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அப்படி வந்து நின்று அந்த அம்மாவை திரும்பி பார்த்து, தாயே உள்ள என்ன எத்தனை மாதிரி அதுவும் நடக்குது. லேசா ஒரு மிதி, அந்த அளவுக்கு மிதிக்காத. இதுல வேடிக்கை தெரியுமா? ஒருத்தர் தான் அப்படி கெட்டு போனாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. இங்க வந்து இந்த அம்மா எத்தி விடுமா, அங்க அவங்க மேனேஜர் அம்மா எத்தி விடுமா. இப்படி பேசிட்டு இதுதான் பாரம்பரியம்னு சொல்றீங்களேம்மா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற எத்தி விடுவது பெண்ணா? எத்தனையோ தகை சான்ற எத்து இருக்கு. ஏன்னா மேனேஜர் எத்து இருக்கு, மனைவி எத்து இருக்கு இல்லையா? எத்துறது தான் கெத்து உங்களுக்கு. பேசுறத பாருங்க. ஆண்களை கிண்டல் பண்றது ரொம்ப வேடிக்கையா போச்சு. இப்போ நம்ம இந்த இதை கொஞ்சம் போடுங்க, நான் எக்கோ வருது. இவங்க ஏதாவது செய்தார்களான்னு கேட்டோம். இவங்க யாராவது ஏதாவது செய்தார்களான்னு கேட்டா இவங்க சொன்ன உதாரணம் பூரா கென்யால இருந்து. கென்யால ஒரு அம்மாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சிட்டு போதுமா? நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கென்யா பாரம்பரியத்தை பத்தியா? ஒண்ணும் இல்லைங்க. அவங்க நைரோபி போயிட்டு வந்துட்டாங்க. அதை எங்க போய் சொல்றது? ஓ, விஷயம் அப்படி போகுதோ. நைரோபி, நைஜீரியா, கனடா, எங்கெங்க போனாங்களோ அந்த நாட்டை பற்றியெல்லாம் அப்படி அள்ளி விடுறது. சரி, அண்ணன்மார் கதை 500 வருஷமா இருக்குல்ல. இந்த ஊரில் பாரம்பரிய பெண்கள் இருந்தீங்களம்மா, ஒருத்தர் அதை பற்றி எழுதினீங்களாம்மா? அதுக்கும் கனடாவிலேருந்து ஒரு பெண் வந்துச்சான். வெளிநாட்டிலிருந்து எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்களோ அது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு, பார்த்தீர்களா நாங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறோம், இது சொல்றதுக்கு ஒரு 3 பெண்கள். பிரிட்டிஷ்காரங்க 200 வருஷம் ஆண்டார்கள். ஆனால் இந்த ஊர் பெண்களால் இந்த
பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டதுன்னு விவேகானந்த சுவாமிகள் சொன்னார், உண்மைதான். ஆனால் அவன் 200 வருஷமாக செய்ய முடியாததை டிவியும் சினிமாவும் 30 வருஷத்தில் செஞ்சிருச்சே. 30 இயர்ஸ் செஞ்சிருச்சா இல்லையா? பேசுகிறாங்க இங்கே வந்து. சரி, இந்த வாக்கிங் போகிறவர் 1 கிலோவை குறைச்சிட்டு 8 கிலோவை கூட்டுறாரு, அது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம வாக்கிங் போகாமலே கூட்டுறோமே, அது ஏன்? ஏன்னா சூட்சுமம் இருக்கு பாரம்பரியத்தை காப்பாத்துறது. கணவர் மாதிரி தானும் உடம்பை விரிக்கணும். அதான கணவர் கேட்ட மனைவி இல்லையா? அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டு உளுந்த விட அங்கே நல்லா இருக்கும், நீங்க போற கையோட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதே நீங்க தான். அவன் ஒழுங்கா போய்கிட்டு இருப்பான், போன் வரும், அந்த ஏரியாவுக்கு போறீங்க, உளுந்த விட இருக்கு, நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. வாக்கிங் கூட அது வாக்கிங் கிடையாது, அங்கிருந்து பர்ச்சேசிங். இந்திய ஜனாதிபதி அவங்க கட்டின அந்த புடவை வந்து சந்தாலி புடவை, அது தமிழ்நாட்டு புடவை இல்லை, சந்தாலி புடவை அவங்களுடைய பாரம்பரிய புடவை. அதை நம்ம ஒத்துக்குவோம், பாரம்பரியம், அவங்க பாரம்பரியம். ஆனால் தமிழ்நாட்டு புடவை இல்லை. இல்லை இல்லை, பாரம்பரியம் தானே அது. அவங்க கட்டினதுக்கு பேர் சந்தாலி புடவைன்றது. இல்லை, சும்மா விட்டால் எல்லாத்தையும் சொல்லிடுறது. நீங்கள் எல்லாரும் வாடி வாசலில் நின்றீர்களா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க. ஏங்க, எவனுக்கு எது முடியுமோ அதானுங்க செய்ய முடியும். இப்போ நான் திருப்பி கேட்கலாம்ல, நீங்கள் 3 பேரில் யாருக்கு ஆடை வளர்க்கிறீர்கள்? நாய்க்குட்டி வளர்க்கவே உங்களுக்கு வழி இல்லை. நீங்கள் 3 பேரில் யாராவது காளை வளர்த்தீர்களா? இப்போ வந்து இது எங்கள் வீட்டு காளை, நான் தான் பேச்சியம்மா சொன்னீங்களா? என்னம்மா இது? யாரை என்ன கேட்கணும்? அவர் வாத்தியார், அவர் ஒரு +2 பையன்களுக்கு சொல்லி கொடுக்கறத 20 ஜல்லிக்கட்டை அடக்கிறது தான். அது ஜல்லிக்கட்டாவது கொம்பு இருக்கிற இடத்துல தான் மூட்டும், இவன் கண்ட இடத்துலையும் மூட்டுவான். 1 ரூபாய் இட்லி இங்கே தானே இருந்தது. ஆமாங்க, நீங்கள் 1 ரூபாய் இட்லி எத்தனை பெண்கள் போய் அந்த அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணீங்க? யாராவது பாராட்டினீங்களா? ஆனால் மகேந்திரா ஓனர் தான் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அது ஒரு ஆண் தான் வந்து, ஆனந்த் மகேந்திரான்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அப்படின்னா பண்பாட்டு பாரம்பரியம் தன்னிடம் இருந்தாலும் பாதுகாக்கிறான், மற்றவர்களிடம் இருந்தாலும் பாதுகாக்கிற பண்பு ஆண்கள்கிட்ட இருக்கின்றதை இதிலே தெரியுது. அப்புறம் நம்மலாம் கதை சொல்கிறோமா? சரி, எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க. இது மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணம், அதாவது விலகி விலகி இருக்கணுமா. இதை சம்சாரம் அது மின்சாரத்தில் 1985 வந்த படம், அதுலேயே நடிகை லட்சுமி சொல்லிருச்சான். அது வந்து தனித்தனியாக இருந்தால் தான் குடும்பத்துக்கு நல்லது, கொரோனா வராதுன்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா. நீங்களும் அதுக்கு கை தட்டினீங்க பாருங்க. யாராவது ஒரு டாக்டர் இங்கே இருந்திருந்தா நொந்துரு பாருங்க. யாரு? இல்லை இல்லை, அவங்க எல்லாரும் இப்போ பெரிய பதவிக்கு போயிட்டாங்க, அவங்க இப்போ சமூக டாக்டர்கள். நீங்களே சொல்லுங்க, 2 பேரும் டாக்டரா? சமீரன் சார் டாக்டர், அவர்கிட்ட கேளுங்க. கொரோனா வந்தவனைத்தான் தனியாக போய் சொன்னாங்களே தவிர குடும்பத்தை பிரிக்க சொன்னாங்களா? சரி, அப்படியே தனிமைப்படுத்திக்கணும்னு சொன்னாங்க. தனிமை அப்படியே இருந்திருந்தாலும் மாமனார் மாமியாரை வெளியே அனுப்புனவனுக்கெல்லாம் கொரோனா வராமல் போச்சா? இல்லை தனியாக இருந்தவருக்கு வரலையா? அப்படி பிரிக்கணும்னா வீட்டில் ஒருத்தன் கூட ஒருத்தனா இருக்கணும். அதுக்கு நான் ஒரு ரூமில் இருக்கணும், அந்த அம்மா ஒரு ரூமில் இருக்கணும், பயலுக்கு ஒரு ரூமில் இருக்கணும். அப்படி தானே இருக்கணும் குடும்பமா அது? ஏம்மா வீட்டை லாட்ஜ் ஆக்குறீங்க? நியாயம். அது ரொம்ப பேசுகிறாங்க. அது என்னன்னு தெரியல. நடுவரை பார்த்து, ஐயா உங்களையே ஏமாத்துகிறார்கள். அவர் 60 வருஷமாக மேடையில் இருக்கார், அவரை ஏமாத்துறதுக்கு நாங்கள் தானே ஆளு. அந்த அம்மா இப்போ வந்தாங்களே, குரு ஞானாம்பிகா, அவங்க வந்து நீங்கள் எங்கள் ஊர், அவங்க இந்த ஊருக்காரங்க, கோயம்புத்தூர். எங்கள் ஊரில் வந்து எல்லாரும் ஏனுங்கன்னுவோம், என்னங்கன்னுவோம், அப்படின்னுவோம், இப்படின்னுவோம். நாங்களா வந்து பாரம்பரியத்துக்கு எதிராக பேசுவதுன்னு சொல்லிட்டு, இப்போ ஆண்கள் எல்லாம் ஏனுங்கன்னு நீங்கள் பேசுகிறதே இல்லைங்களா? இல்லை இல்லை, ஏனுங்க என்னங்கன்றது பெண்கள் மட்டும்தான் பேசுகிறாங்களா? ஆண்கள் பேசுறது இல்லைங்களா? அது சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்க. அடிச்சா கூட ஏனுங்க உங்களை அடிச்சு போடுவேனுங்க. இது ஆண்கள் சொல்றதா பெண்கள் சொல்றதா? எதை சொல்றதுனே தெரியாம உறவுகளை அறிமுகம் பண்ணுவது
பெண்கள் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. எப்படி அறிமுகம் பண்ணுறீங்க? உங்கள் அண்ணன் தம்பினா தனி மரியாதை. மாமாடா, நம்ம மாமா, அவர் தான் உனக்கு எல்லாம், அவரை விடாத நீ. நம்ம சொந்தம் வந்தேன்னா சித்தப்ப இருக்கானே விளங்காதவன். நிஜம், விளங்கவே மாட்டான். அம்மா ஏன் அவங்ககிட்ட பேசுறதே இல்லை, எனக்கு பிடிக்கவே செய்யாது. இந்த அறிமுகம் பண்றீங்களா இல்லையாம்மா? பாரம்பரியத்தை காப்பாத்துறவங்களே. இல்லை, அது ஒரு பாரம்பரியம் தானே, அதனால அதை பின்பற்றுறாங்க. ஓ, அப்படி காப்பாத்துறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறோம். நாங்கள முதல்ல குலதெய்வம் என்பதே கணவன் வழியில் வருகிற பாரம்பரியம் தான், அதில் பெண்கள் வழி கிடையாது. எப்போ அதை சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் மாட்டினீங்க. குலதெய்வம்ன்றதே உங்கள் அப்பா வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும், திருமணமான பிறகு கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் நீங்கள் வழிபடணும். அப்புறம் அதில் எங்க உங்களுக்கு பாரம்பரியம் இருக்குமா? பாரம்பரியமே இல்லாத ஒரு ஆள் பாரம்பரியத்தை காப்பாற்றுது. யோசிச்சுக்கோங்க. அந்த அம்மா பானிபூரி இவர் என்னங்க சாப்பிட்டாரு? இந்த பையனை பாருங்க, அப்பாவி பிள்ளை, மகாத்மா மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கு. பானிபூரியில் இருக்கிற அந்த திரவம் ஊத்துறானே, அது பச்சை கலரில் இருக்கு. அதை இவர் சாப்பிடாமலா தெரியும்? பச்சை கலர் பார்த்தாலே தெரியும். புளிக்கிறதே அவர் சாப்பிடாமலா தெரியும்? ஏம்மா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாம்மா? உலகத்தில் பெண்கள் பானிபூரி சாப்பிட்டதே இல்லையா? போங்கம்மா நீங்கள் வேறு. அது இந்த அம்மா, இந்த 3 பேருக்கும் சுகர் இருக்கிறது. டாக்டர், இப்போ நான் உங்களை டாக்டர்னே சொல்கிறேன், நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்பீங்க. ஒரு மேடையில் இப்படி பார்த்த உடனே இவருக்கு சுகர் இருக்கிறதுன்னு சொன்ன முதல் டாக்டர் அந்த அம்மா தான். நீங்கள் இனிமேல் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு போகாதீங்க, மெடிக்கல் எக்ஸிபிஷனுக்காக போங்க. வரிசையாக வர சொல்லுங்க, இவருக்கு சுகர் இருக்கு, நீ உள்ள போ, உனக்கு சுகர் கிடையாது, நீ போ, நீ சுகர் இந்த பக்கம் போ, நீ சுகர் இல்லை இந்த பக்கம் போ. எதுக்கு டயபெட்டிஸ் டாக்டர்மா? ஏம்மா நீங்க பாடாம, இது எந்த ஊர் பாரம்பரியம்யா? பாரம்பரியத்தை பத்தி பேசுறாங்க. அவர் என்ன கேட்டாரு ராஜகுமார்? கம்மஞ்சோறு, கேப்ப சோறு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு குருஞானாம்பிகா வேகமா பதில் சொல்றாங்க, கம்பஞ்சோறு இல்லையா? கல்யாண வீடுகளில் கம்பஞ்சோறு இல்லாத கல்யாணமே கிடையாது. ஆமா, கல்யாண வீட்டில் பெண்களை சமைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பாயிண்டை எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி தைரியமா பேசுறீங்க? கல்யாண வீடு பாரதி முடிச்சது. பாரதிதாசன் கவிதையை பற்றி ரொம்ப நல்ல மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாரம்பரிய மனப்பாடம், நம்ம அதை விட்டுலாம். அந்த கவிதை நல்லா இருந்தது, பொருளும் நல்லா இருக்கு, உண்மை. ஆனால் பாரதிதாசன் 1964 மறைஞ்சிட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி தான் அவர் எழுதியிருக்கணும். அந்த பெண்ணு எப்போ வாழ்ந்திருக்கணும்? எப்போ வாழ்ந்த பெண்ணு? 64க்கு முன்னாடி. 58 வருஷம் கழிச்சு அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க. நீங்க பேசலாமாம்மா? இருக்காங்களா? எங்க இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. மிக வேகமாக மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு அதிகம் போகிறது ஆண்களா பெண்களா? குடைகளில், நடவடிக்கைகளில். சார், நான் உங்க எல்லாரையும் கேட்குறேன், இது வேடிக்கைக்காக இல்லை, இது ஒரு தலைப்பு ஜாலியான தலைப்பாக இருக்கணும் தான் நம்ம எடுத்தோம்னா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் வணக்கம் அப்படின்ற கலாச்சாரம் போய் ஹக்கிங்கிற கலாச்சாரம் எப்போ வந்தது சொல்லுங்க? நீங்கள் எந்த கல்லூரிக்கு போங்க, எந்த இடத்துக்கு போங்க, ஹக்கிங்கிற கலாச்சாரம் எங்கேருந்து வந்தது? தமிழ் கலாச்சாரமா? அது தமிழ் பண்பாடா? தமிழ் பாரம்பரியமா? ஹாய் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? யார் கொண்டு வந்தது? சார், நான் கையை நீட்டலாம் சார், இங்கே கொடுக்கறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? சார், இதெல்லாம் சொல்றதுனால இவன் கட்டுப்பட்டு இப்படி திட்டுறவங்க இருந்துட்டு போட்டோம். கலாச்சாரம் பாரம்பரியம்னு வரும்போது நீங்கள் சொல்லுங்க, எங்கிருந்து வந்தது? கேட்டால் செஸ்ஸில் குயினுக்கு தான் பவர் அதிகம். அது ஐரோப்பிய நாட்டில் அவன் அதை டெவலப் பண்ணும்போது அந்த ஊரில் குயின் தான் முக்கியம், அதனால அதை வச்சாம்மா. அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த ஊரில் குயின் தான் எல்லாம், அதனால அவன் வச்சிருக்கான்.
உடனே அங்கே இப்போ நீங்கள் எல்லாரும் குயின்னு அர்த்தமா? அப்போ எங்களை எல்லாரும் அடிச்சு போட்டு போயிருங்க. இந்த ஊர் கலாச்சாரங்களை இவ்வளவு மாற்றியது யார்? இது ஆண்கள் செய்ததா, பெண்கள் செய்ததா? நான் விரும்பி கை நீட்டலாம், நீங்க எதுக்காக கையை நீட்டணும்? எதுக்காக ஹக்கிங்கிறத ஒத்துக்கணும்? எதுக்காக ஹாய் கலாச்சாரத்துக்கு வரணும்? எதுக்காக லிவிங் டுகெதர் இந்தியாவுக்குள்ள வரணும்? எங்கிருந்து வந்தது? என்ன மரபு இது? யார் கொண்டு வந்தது? சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு சார், நம்ம ஊரில் மாமியாராக இருந்தாலும் நேர நின்று பேசாமல் இருந்தாங்க, அது ஒரு மரபு. அதெல்லாம் நான் இன்னைக்கு ஒத்துக்கல, அது பெண் அடிமைத்தனம் வேண்டான். ஆனால் இன்னொரு ஆடவனோடு பயணம் பண்ணும்போது மிக நெருக்கமாக பயணிப்பது, அவங்களுக்கு திருமணமாகல, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இப்படி போவதற்கு யார் சொல்லி கொடுத்தது? இருசக்கர வாகனங்கள்ல எங்கிருந்து வந்தது இது? இதையெல்லாம் கொண்டு வந்து வச்ச பிறகு நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லுவதற்கு ஆட்கள் வந்த பிறகு நாங்கள் பாரம்பரியத்தை நீங்கள் செய்யுங்க செய்யாதீங்க, அது உங்களோட விஷயம், நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. காப்பாற்றுகிறோம்னு எப்படி சொல்கிறீங்க? நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய மரபுகள், நம்முடைய காலந்தோறும் கொண்டு வரப்பட்ட வழி மரபுகளை மாற்றுவது ஏன்? ஆண்கள் செய்கிற பாரம்பரியம் நிறைய மாறி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னமும் இந்த ஊரில் ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஜாதி கட்டுப்பாடு. நான் ஜாதிக்கானவன் அல்ல, ஆனாலும் ஜாதி கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கு, சமூக கட்டுப்பாடு இருக்கு, ஒவ்வொரு உட்பிரிவுகளுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கு, கோவில் கட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் யார் கையில வச்சிருக்கிறது? ஆண்கள் தானே வச்சிருக்கிறாங்க. அதை மீற முடியாது. சும்மா நம்ம நாங்கள் சோறாக்கணும், குழம்பு வச்சோம், அதே ஹோட்டலில் வாங்கினோம், ஸ்விக்கியில் வாங்கினோம், இதெல்லாம் மரபு எங்களுக்குன்னு சொல்றது. அதனால தான் ஒலிம்பியாட்லேயே அந்த மஸ்கட் சின்னத்தினுடைய பேர் தம்பின்னு தான் வச்சிருக்காங்களே தவிர தங்கச்சின்னு வைக்கல. ராணி இருந்தாலும் ராணி செஸ்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா என்ன வச்சிருக்கணும்? தங்கச்சி இல்ல ராணின்னு வச்சிருக்கணும். நம்ம ஊர்ல அழகா தம்பின்னு தான் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன அர்த்தம்? பாரம்பரியத்தை தம்பி தான் காப்பாற்றுவாரு, தங்கச்சி சொன்ன பேச்சு கேட்காது. யோசிக்கங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த தலைப்பு ஒரு புதுசு, இதுவரைக்கும் நாங்கள் இந்த தலைப்பில் பேசுனதில் ஐயா ஏதோ ஒரு யோசிச்சு சொன்னார். யோசிச்சு பாருங்க, நம்ம வீடுகளில் அதிகம் மாறி இருக்கிறது ஆண்களின் நடவடிக்கைகளா பெண்களின் நடவடிக்கைகளா? கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுன்றது எவ்வளோ காலமாக இருந்தது. நான் உட்காரக்கூடாதுன்ற நான் கட்டுப்பட்டியாக பேசலை, நீங்கள் உட்காருங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த ஊரில் அதுதான் மரபு. பெண்கள் ஒரு 4 பேர் இருந்தால் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுலாம் இருந்தது. நான் மாறி இருக்கு, சந்தோஷம். நான் என் பொண்ணு என் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரதை நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த மாற்றங்களை அங்கீகரித்தது ஆண்கள். அவன் ஜாலியாக எடுத்துக்கிட்டான், என் பொண்ணுடா, ஏன் மருமகடான்னு ஒத்துக்கிட்டான். நான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா? கைக்குத்தல் அரிசி சமைச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு குக்கருக்கு மாறி இருக்குமே, அதனால தானே சுகர் பெருகுதுன்றான். இதெல்லாம் யாரு மாத்தியது? ஒரு வீட்டில் நீராகாரம் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். 3 பேரும் நீங்க ஒரு வீட்டில் நீராகாரம் இருக்கிறதா? ராத்திரி வடிச்ச சோறுல நீ தண்ணியை ஊற்றி அடுத்த நாள் காலையில சாப்பிட்றது உண்டா? உணவு வகைகளையாவது பாரம்பரியத்தை நீங்க 3 பேர் கடைபிடிச்சிருக்கீங்களா? இருக்கும், மாமியாருக்கு கொடுப்பாங்க. இது எதுவுமே செய்யாமல் நாங்க பைக்கை எத்தி விடுறோம், அது பரப்பட்டு போயிடும். இந்த ஆளுக்கு பைக்கை நிமித்த கூட சத்து கிடையாது. இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு ஆணை இவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது, நிமித்த தெரியாதுன்னு பேசுகிற அளவுக்கு பாரம்பரியம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் இந்த பாரம்பரியம் நீடூடி வாழ்க. எனக்கு என்னவோ ஆண்கள் தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றுகிறார்கள், தொடரட்டும் என்று சொல்லி நன்றி கூறி